அது எங்கள் ஊர் பஸ் சோழவந்தான் பஸ் இருக்கே, திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு ஓட்டினாங்கன்னா அந்த பஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். 300 பேர் 400 பேர் ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுவோம். கழுத்துக்கு மேலே கழுத்துக்கு ஆள் நிற்கும். எப்படி அப்படி கூட்டம் வரும்னே தெரியாது. கண்டக்டர் அதில் வில்லாதி வில்லனாக இருப்பார். அத்தனையிலும் உள்ளே கூடி வெளியே போய் வருவார். நுணுக்கங்களை ஆராய்ந்தவர். சாதாரணமாக அது இல்லை. ஒருத்தன் பார்த்த உடனே கண்டுபிடிப்பார், நீ டிக்கெட் எடுக்கலை அப்படிம்பார். ஆமாம் அண்ணா, ஆமாம் எடு. மறந்துருக்கலாம், மறந்துருக்க மாதிரி உட்காந்துருக்குலாம். இந்த கூட்டத்தில் ஏறி அதில் உட்கார இடம் கிடைக்காது. அதில் உட்கார்ந்துருக்க ஆளுங்க சில பேர் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் 27 மைல் நின்றுட்டு வருவேன். ஊருக்கிட்ட வந்தோடனே படக்குன்னு இருந்துருச்சு, என்ன ஐயா நிற்கிறீங்க உட்காருங்க. 27 மைல் நின்று தானே அவர் இறங்க போகிறார், வேற ஒன்றும் இல்லை. அப்போ கூட நான் என்ன செய்வேன் தெரியுங்களா, இந்த கம்பியை அப்படி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, பெரும்பாலும் ஒரு 0 வாட் பல்ப் மாதிரி தான் அதில் போட்டிருப்பாங்க. ஃபோன் ஊதனம்னா அமர்ந்து போகும். எனக்கு தெரிஞ்சு தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அது நம்ம ஆளுக்கு தயாரித்தது. அந்த பல்பில், அந்த வெளிச்சத்தில் என் கையில் ஒரு புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டிக்கெட் எடுத்த பிறகு அந்த 1.5 மணி நேரம் நிற்கிறேன், நெருக்குண்டேன், கால் வலிக்குது, வேர்க்குது, எதுவும் எனக்கு தெரியாதுங்க. நான் வானரதம் ஏறி பயணிக்கின்ற பாரதியினுடைய அந்த பாடல் போல நான் அதுக்குள்ளே இருப்பேன். வந்தியத்தேவன் நந்தினியோடு பேசுகிற காட்சியை நான் பொன்னியின் செல்வனில் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது படித்த உடனே எனக்கு அது அப்படியே, நான் அதில் பயணப்படுறப்ப, சார் ஊர் வந்துருச்சு, அந்த ஊர் வர்ற வரைக்கும் என்னை நிப்பாட்டு எழுதுறீங்களா, அந்த நூல் என்னை அப்படி ஈர்த்து உட்கார வச்சுச்சு அப்படியே. அதுதான் நமக்கு பெரிய ஆச்சரியம். நான் என்னை வச்சு ஏன் சொன்னேன் தெரியுங்களா, இப்படியெல்லாம் படித்தா தான் படிப்பு வரும்னு இல்லைங்க. 5 நிமிஷத்தில் படித்து தரலைன்னா புத்தகத்தை வாங்கிட்டு போயிடுவேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே படிப்பேன் தெரியுமா. அப்படியாக படிக்கணும்.